ஆனா இந்த தமிழ் உணர்வை அரசியலாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தமிழண்டா அப்படின்னு மார்த்தட்டிக்கிறதும் தமிழ் தமிழ் அப்படின்னு நம்ம பறைசாற்றுவதும் நல்ல விஷயம் தான். நம்ம எதையுமே நம்ம குறை சொல்லல. ஆனா தமிழ் உடைய அடிப்படை ஞானமும் பக்தியும் தான். இந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் தமிழுக்கு முதன்மை கொடுக்காமல் நம்ம என்ன தமிழ் உணர்வை நம்ம மக்களுக்கு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இவர்கள் அனைவரையும் கௌரவிப்பதற்காக மூத்த இசைக்கலைஞர், பத்மஸ்ரீ விருது, செவாலிய விருது போன்ற பல விருதுகளை பெற்ற மூத்த இசைக்கலைஞர் அருணா சாய்ராம் அம்மா நம்மிடையே இருக்கிறார்கள். பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகம் உயிரை மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நத்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாய. இவர்களுடைய இந்த மரபு எப்படின்னா, நாம பிறந்ததே இதுக்காகத்தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அவ இருக்கா. நம்ம பிறக்கிறது, நம்ம பிறப்பு, நம்ம உயிர் வாழறது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எல்லாமே இதுதான் அப்படின்னு ஒரு அயராத நம்பிக்கை, திண்ணமான ஒரு கன்விக்ஷனோட அவ இருக்கிறதுனால தான் இப்படி அவளால ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியறது.